வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையில் காலியாக இருந்த இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு தகுதி அடிப்படையில் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 31 நபர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழா காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு இளநிலை கூட்டுறவு ஆய்வாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பாண்லே நிறுவனத்தில் பணியின் பொழுது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் 6 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி ஆணைகளையும் வழங்கினார். பின்னர் புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கி கிளைகளின் மூலம் 6 மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த 70 மகளிருக்கு ரூபாய் 83.50 லட்சம் அளவிற்கு கடன் உதவியையும் சிறந்த வங்கி கிளைகளுக்கு விருதுகளையும் வழங்கிய முதலமைச்சர் புதுச்சேரி பாண்லே நிறுவனத்தின் 2 புதிய ஐஸ்கிரீம் வகைகளையும் அறிமுகம் செய்து வைத்தார். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் பால் உற்பத்தி குறைவாக உள்ளதாகவும் நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் லிட்டர் பால் தேவைப்படும் நிலையில் 50,000 லிட்டர் மட்டுமே புதுச்சேரியில் உற்பத்தி செய்யப்படுவதால் வெளி மாநிலத்திலிருந்து பால் வாங்கும் சூழல் ஏற்படுவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரியில் பால் உற்பத்தியை பெருக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி கல்வித்துறையில் 100க்கும் மேற்பட்டோர் பள்ளி மாணவர்களுக்கு பால் மற்றும் ரொட்டி வழங்கும் பணியை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு குறைந்தபட்சமாக ரூபாய் 18,000 வழங்கப்படும் என கடந்த சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் உயர்த்தி அறிவித்த ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி கல்வித்துறை நுழைவாயிலில் அமர்ந்து 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஊதிய உயர்வை வழங்க கோரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலாவது நிறைவேற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள நோயாளி கவனிப்புப்படி வழங்காத அரசை கண்டித்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள், வெளிநாட்டினர் மற்றும் பொதுமக்களிடம் பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி மருத்துவமனை நோயாளி கவனிப்புப்படியை மத்திய அரசு உயர்த்தி அதை 1/7/2017 அன்றிலிருந்து முன்தேதியிட்டு சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு வேண்டும் என ஆணை பிறப்பித்திருந்தது. ஆனால் புதுச்சேரி அரசு சுமார் 6 ஆண்டுகள் காலம் தாழ்த்தி 1/6/2023 அன்றிலிருந்து மட்டுமே ஊழியர்களுக்கு வழங்கியது. இந்நிலையில் புதுச்சேரி அரசு காலம் தாழ்த்தி நோயாளி கவனிப்புப்படி வழங்கியதால் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நோயாளி கவனிப்புப்படி கிடைக்கவில்லை. எனவே மத்திய அரசு உயர்த்திய தேதியிலிருந்து 6 ஆண்டு காலத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசின் மெத்தன போக்கை கண்டித்தும் ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் தங்களின் நிலைப்பாட்டை அரசுக்கு உணர்த்தும் விதமாக சட்டப்பேரவை அருகில் உள்ள அரசு பொது மருத்துவமனை எதிரில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அந்த வழியாக சென்ற வெளிநாட்டினர் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் பிச்சை எடுத்து அரசுக்கு தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்தனர். புதுச்சேரி பெத்திசெம்னா சிபிஎஸ்இ பள்ளியில் முதல்வர் அருட்தந்தை பாஸ்கர்ராஜ் அவர்களின் தலைமையில் ஆண்டு விழா 2024-2025 மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ், ஜிப்மரின் இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நேகி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவின் கௌரவ விருந்தினர்களாக மறைமாவட்ட முதன்மை குரு அருட்தந்தை குழந்தைசாமி, மறைமாவட்ட பொருளாளர் அருட்தந்தை ஏஜே பிலோமின் தாஸ், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, செயின்டன்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலாளர் அருட்தந்தை ஜோசப் ராஜ், ரெட்டியார்பாளையம் பங்குத்தந்தை அருட்திரு ஜோசப் பால் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். விருந்தினர்களை பள்ளி முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்றனர். பேராயர் அவர்களின் திருக்கரங்களால் பள்ளி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள முதன்மை அலுவலகம் மற்றும் அலுவலக அறை ஆகியன திறந்து வைக்கப்பட்டு அருட்தந்தையர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டன. மாணவர்கள் நிகழ்த்திய சாதனைகள் அவர்களின் உற்சாகத்தின் வெற்றி சின்னங்களே. அதனை சிறப்பிக்கும் வகையில் சிறப்பு விருந்தினர்களால் பல்வேறு பொது திறமைகளில் தங்களை நிரூபித்தவர்கள், ஒவ்வொரு மொழி பாடத்திலும் சிறப்பாக படித்து வகுப்பில் முதலிடத்தை பிடித்தவர்கள், ஆண்டு முழுவதும் 100% வருகை புரிந்தவர்கள் என அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. பெத்திசெம்னார் சிபிஎஸ்இ பள்ளியின் பெருமைமிகு மாணவர்களாக 15 மாணவர்கள் விருந்தினர்களால் கௌரவிக்கப்பட்டனர். குழந்தை பருவத்தை கொண்டாடுவோம், இயற்கை வளங்களை மனித வளத்தையும் காப்போம், பஞ்சபூதங்கள் என்பவை அனைத்து உயிரினங்களின் உருவாக்கத்திற்கும் வாழ்க்கைக்கும் இன்றியமையாதது.
நாம் மறந்து பாராட்டப்படாத நாயகர்கள், மனித உறவுகளின் வெளிப்பாடு, ஒவ்வொரு மனிதனும் தனது கடமையை உணர்தல், ஆழ்கடலின் அதிசயங்கள், நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான நித்திய போராட்டம் போன்ற பல தலைப்புகளில் மாணவர்கள் தங்கள் திறன்களை நடனம், நாடகம் வழியாக வெளிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து முதல்வர் அவர்களும் பேராயர் அவர்களும் அருட்தந்தை பாஸ்கர் ராஜ் அவர்களின் செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டியதுடன் அவரின் முயற்சிகள் அனைத்தும் மாணவர்களின் எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைக்க உதவுகின்றது என்று வாழ்த்தினார்கள். பெத்திஸ்தம்னார் சிபிஎஸ்இ பள்ளி இருபாலர் பள்ளியாக மாறுவதற்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இவ்விழா இனிதே அமைய பெற்றோர்கள் தங்களின் முழு ஒத்துழைப்பை நல்கினர். இறுதியாக நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு ஆண்டு விழா இனிதே நிறைவுற்றது. மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இந்து கோவில் விழாவில் இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் அன்னதானம் செய்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வம்பாக்கீரபாளையத்தில் புகழ்பெற்ற அங்காளம்மன் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் மயான கொள்ளை விழா விமர்சையாக நடந்து வருகின்றது. இவ்வாண்டு 129வது ஆண்டு மயான கொள்ளை விழா நடைபெற இருக்கின்றது. இதற்காக தினமும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது. இன்று அங்கு இயங்கி வரும் வீரமா முனிவர் பள்ளியின் முன்னாள் மாணவர்களும் வம்பாக்கீரபாளையம் கிராம பஞ்சாயத்தாரும் அன்னதான விழாவை நடத்தினார்கள். இதில் இந்து, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதத்தினரும் ஒன்றிணைந்து அன்னதானம் வழங்கினார்கள். புதுச்சேரியில் பொருளாதாரம் வளர்ச்சி பெறவும் உலக நன்மை வேண்டியும் இந்த விழாவை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும், மும்மதத்தினரும் மத வேறுபாடுகளின்றி அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக வாழும் வகையில் அன்னதானத்தை வழங்குவதாக தெரிவித்தனர். வேளாங்கண்ணிக்கு அடுத்தபடியாக புதுச்சேரியில்தான் முழுவதும் ஒன்றிலிருந்து விழாவை நடத்துவதாக அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலை ராயன்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வர சுவாமி தேவஸ்தானம் மாசிமக பிரம்மோற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக ரிஷப வாகனம் பொருந்திய கொடிக்கு பூஜை செய்தனர். பின்னர் கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றமும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. இன்று பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மாசிமக பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வு வரும் 8ஆம் தேதி ஸ்ரீ தியாகராஜர் புறப்பாடு உன்மத்த நடனமும், 10ஆம் தேதி தெருவடைச்சான் சப்ரமும், 12ஆம் தேதி தேர் திருவிழாவும், இரவு ஜடாயு ராவண யுத்தமும் விழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 14ஆம் தேதி தெப்ப திருவிழாவும் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் சாலை விதிகளை மீறி பாதுகாப்பற்ற முறையில் இருசக்கர வாகனங்களில் விபரீதமாக விளையாடி அதை மொபைல் போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு மகிழ்கின்றனர். இரவு நேரத்தில் ஹைமாஸ் விளக்கு வெளிச்சத்தின் கீழும், பகல் நேரங்களில் மேம்பாலம் அருகே மற்றும் பாலம் மேலிருந்து இறங்கும் பகுதி உள்ளிட்ட பிரதான போக்குவரத்து பகுதிகளில் பைக் ரேஸ் மற்றும் சாகசங்கள் செய்கின்றனர். அதன்படி நேற்று தவளக்குப்பத்திலிருந்து மடுகரை செல்லும் பிரதான சாலையான வேட்டுப்பாளையம் 4 வழி சாலையின் புதிய மேம்பாலத்தின் அருகே 4 இளைஞர்கள் பைக் சாகசத்தில் ஈடுபட்டனர். இந்த வீடியோ தற்போது இணையதளங்களில் வைரலான நிலையில் கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலைமை இருந்தும் வலைதள பக்கங்களில் லைக் பெற வாலிபர்கள் இப்படி போட்டி போட்டு சாகச செயல்களில் ஈடுபட்டு வருவதோடு வாகனத்தில் பதிவெண்களை மறைத்தும் விபரீத குற்ற செயல்களில் ஈடுபட்டும் வருகின்றனர். இதனால் மற்ற வாகன ஓட்டிகளும் விபத்தில் சிக்கி பலரும் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நபர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். காரைக்காலில் அதிவேகமாக சென்ற 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஓட்டுநர் படுகாயம். பரபரப்பான சாலையில் அமிலம் ஏற்றி செல்லும் டேங்கர் லாரியில் அமிலம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் இயங்கி வரும் இரும்பு உருக்காலைக்கு பழைய இரும்பு ஏற்றி வந்த லாரி காரைக்கால் புறவழி சாலை வளைவில் வந்து கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக அமிலம் ஏற்று சென்ற டேங்கர் லாரி எதிர் திசையில் வந்து சரக்கு லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. 2 லாரிகளும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஓட்டுநர் சத்யசீலன் படுகாயமடைந்தார். இதைத் தொடர்ந்து ஓட்டுநர் சத்யசீலன் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புறவழி சாலையில் விளையாட்டு மைதானம், கடற்கரை சாலை மற்றும் மாவட்ட நீதிமன்றம் இருக்கும். இச்சாலை சற்று பரபரப்பாக இருக்கும். இதில் அமிலம் டேங்கர் லாரியில் அமிலம் இல்லாததால் இவ்விபத்தில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.